மீனா விஜயா கிட்ட, "அத்தை நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு தேவையானது என்னவோ அத நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி குடுக்குறேன்." அப்படின்னு மீனா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை, "அதான் மீனாவே கூப்பிடுறால்ல. அதுக்கு மீறி நீங்க கஷ்டப்படணும்னா கஷ்டப்பட்டுட்டே இரு." அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. உடனே விஜயா, "சரி நான் வர்றேன்." அப்படின்ட்டு விஜயா அண்ணாமலை வீட்டுக்கு போறதுக்கு சம்மதிக்கிறாங்க. இந்த நேரத்துல மனோஜ், "நல்ல வேளை அம்மா கிளம்பிட்டாங்க. ரோகிணி கூட சந்தோஷமா இங்க இருக்கலாம்." அப்படின்ட்டு மனோஜ் வந்து நினைக்கிறாங்க. இங்க முத்துவும், மீனாவும் விஜயாவ வீட்டுக்கு கூட்டு வந்து நல்லா விருந்து உபசரிக்கிறாங்க. அங்க மீனாவோட அம்மாவும் விஜயாவ நல்லா கவனிக்கிறாங்க. இங்க விஜயா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது போர் அடிக்கு. நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு விஜயா வந்து கோவிலுக்கு போறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, "நானும் உங்க கூட துணைக்கு வரேன் அத்தை" அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, "சரி வா" அப்படின்ட்டு மீனாவ கோவிலுக்கு கூட்டு போறாங்க. அங்க கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மீனா இருந்துட்டு, "அத்தை நீங்க உட்காந்துருங்க, நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க சிந்தாமணிய பாக்குறாங்க. உடனே சிந்தாமணி இருந்துட்டு, "மொத்த குடும்பத்தையும் தெருவுல நிக்க வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயும் எங்கேயோ காணாம போயிட்டீங்களே. கூடிய சீக்கிரம் அது நடக்கத்தான் போகுது. நீ எப்படி மொத்த பணத்தையும் கட்டி அந்த வீட திருப்புறேன்னு பார்க்குறேன். சீக்கிரமாவே அந்த வீட ஏலத்துக்கு கொண்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி மீனா கிட்ட சொல்றாங்க. உடனே கூடிய சீக்கிரமாவே அந்த பணத்தெல்லாம் உன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு அந்த வீட திருப்பி காட்டுறேன் அப்படின்ட்டு மீனா சொல்றாங்க. உடனே, "ஓ! இன்னும் தைரியமா பேசிக்கிட்டு இருக்க. எப்படிதான் நீ திருப்புவன்னு நானும் பார்க்குறேன்" அப்படிங்கிறாங்க. "திருட்டுத்தனம் பண்ற உனக்கே அவ்வளோ தைரியம் இருக்கும்போது எனக்கு இருக்கக்கூடாதா? எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த வீட திருப்புவேன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொன்னதும் சிந்தாமணி, "ஏய் யார பார்த்துடி திருட்டுத்தனம் பண்றேன்னு சொல்ற?" அப்படின்ட்டு அடிக்க போறாங்க. அந்த நேரத்துல விஜயா வந்துட்டு, "என் கண்ணு முன்னாடி என் மருமகளே அடிக்க கை ஓங்குற" அப்படின்ட்டு சிந்தாமணி கைய பிடிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு அரைஞ்சிடுறாங்க. உடனே, "என்ன மாஸ்டர் இதெல்லாம்?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "நீ என்கிட்ட ஃப்ரெண்டா பழகி எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ண. அதுக்கு குடுக்க வேண்டிய பாக்கி தான் இது." அப்படி சொல்லிட்டு விஜயா வந்து சொன்னதும், சிந்தாமணி, "என்ன மாஸ்டர் மீனாவ உங்களுக்கு துப்புர பிடிக்கவே பிடிக்காது. வீட்ட விட்டு அனுப்பணும் அப்படிலாம் சொல்லுவீங்க. இப்ப என்னமோ உங்க மருமகன்னு சொந்தம்லாம் கொண்டாடுறீங்க." அப்படின்ட்டு இங்க விஜயா கிட்ட சிந்தாமணி கேட்குறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, "நீ ஒரு காரியம் பண்ணல. அந்த காரியத்தினால தான் எனக்கு யார் நல்லவங்க, கெட்டவங்கன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கு உனக்கு நன்றி சொல்லணும். நீ இப்படியெல்லாம் பண்ணலனா, எனக்கு மீனாவோட அருமையே தெரியாம போயிருந்திருக்கும்." அப்படின்ட்டு விஜயா வந்து சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க. உடனே சிந்தாமணி, "கூடிய சீக்கிரமா உங்க எல்லாத்தையும் தெருவுல நிற்க வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. "என் மருமகளும் மகனும் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது" அப்படின்ட்டு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க இதெல்லாம் பார்த்துட்டு மீனாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அத்தை எனக்காக சப்போர்ட் பண்ணி இப்படிலாம் பேசுறாங்களேன்ட்டு. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.